ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தாக்கத்தை பற்றி நாம இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். அதாவது கிரக நிலையுடைய ஆட்டத்தாலும் மாற்றத்தாலும் பல்வேறு விதமான மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிகழும் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த வகையில் உங்களுடைய ராசி கன்னி ராசியாக இருந்தால் கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலையினுடைய ஆட்டத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஸோ கன்னி ராசி நேயர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து பயனடைங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கன்னி ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் காத்திருக்கு, என்ன மாதிரியான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத நிச்சயமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். கன்னிராசினியர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எதிர்காலம் பற்றிய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னே சொல்லலாங்க. எதை சிந்தித்தாலும் ஆழ்ந்த மனதில் போய் சிந்திக்கக்கூடிய ஒரு குணம் படைத்த நபர் அப்படின்னே உங்களை சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுடைய புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இதனால கன்னி ராசினியர்களுடைய செயல்திறன் நிச்சயமாக அதிகரிக்கலாம். ஆனால் பயணங்களின் போது பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கவனம் ரொம்ப அவசியம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் பார்க்கும் பொழுது நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. பிரச்சனைகளையே பேசி தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் நிச்சயமா உருவாகலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கன்னி ராசினியர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு, கூடுதல் பொறுப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கலாம். ஸோ இந்த காலகட்டம் முழுமையாகவே கன்னி ராசினியர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதுபோலவே எதிலும் திட்டமிட்டு செயலாற்றுவதில் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனும் கடின உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேடி வரும். கன்னிராசினியர்கள் பொதுவாகவே நேர்மையாக கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபருங்க. ஸோ இப்படிப்பட்ட குணமுடைய நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வேலை ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளால் நீங்கள் நினைக்காத அளவிற்கு புகழும் பாராட்டும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கலாம். இதனால் நீங்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. குடும்பத்தில் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது ஒரு வகையில் கன்னி ராசினியர்களுக்கு நன்மையை தரலாம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளால் பார்த்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் ஒரு வகையில உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்து முடிவுகளை எடுக்கும்போது கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து நல்ல ஒரு லாபத்தை பெற்று தரும் அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கலாங்க. பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தவர் பேசுவதை காதில் வாங்காமல் தவிர்ப்பது ரொம்ப அவசியம். நீண்ட நாட்களாகவே இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் எதிர்காலம் பற்றிய சிந்தனை கன்னிராசினியர்களுக்கு அதிகமாக உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க. கன்னிராசினியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பாராத வகையில பல வகையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் கண்டிப்பாக நீங்க அனுபவித்து வந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக கண்டிப்பாக உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். ரொம்பவே ஆழ்ந்து சிந்தித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மன குழப்பங்கள் மன அமைதி கெடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. இதனால் உங்களுடைய மனம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்ப நிலையிலே நிச்சயமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி எண்ணங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில பார்க்கும் பொழுது வெற்றி பெறுவதற்கு நண்பர்களின் உதவி தகுந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. வீண் செலவை குறைப்பது மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லதாக இருக்கலாம். கன்னிராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் உங்களுக்கு சாதகமான பலனை நிச்சயமாக பெற்றுதரும் அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே கன்னிராசினியர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அதுபோலவே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகண்டு தொழில் வியாபாரம் தொடர்பான போட்டிகளும் இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்கிடும்.
இதனால உங்களுடைய வியாபாரம் மிகுந்த சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடாபிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு கட்டாயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். நண்பர்களுடன் மனத்தாங்கள் உங்களுக்கு அடிக்கடி ஏற்பட்டு நீங்களாம். யாருக்கும் சாட்சி கையெழுத்திட கூடவே கூடாதுங்க. அதாவது கன்னி ராசினியர்கள் உங்களுடைய நண்பர்களாகவே இருந்தாலும் சரி, உறவினர்களாகவே இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு சாட்சி கையெழுத்திடவே நீங்க கூடாதுங்க. ஸோ இந்த விஷயத்தை இந்த காலகட்டங்களில் கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம். இதன் மூலம் உங்களுக்கு பெரிய அளவில் சிக்கல் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த விஷயத்தை நிச்சயமா நீங்க தவிர்க்கலாம். வேலையாட்களால் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமுடன் செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறைமுக எதிர்ப்புகள் அனைத்துமே கன்னிராசினியர்களுக்கு வந்து நீங்களாம். கன்னிராசியில உத்திரம் 2, 3, 4 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலையுடைய தாக்கத்தால் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் குடும்பத்திலும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேலும் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்களே நினைத்து பார்க்காத அளவிற்கும் எதிர்பார்க்காத நேரத்திலும் கண்டிப்பா உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நிச்சயமாக உங்களுடைய மனம் மகிழ்ந்து மன நிம்மதி கிடைக்குங்க. தொலைதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமா உங்களுக்கு உண்டாகலாம். இதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களும் நிச்சயமாக காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த காலகட்டம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு பாசிட்டிவான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னி ராசியில அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை மாற்றத்தால் பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக வெற்றி உங்களுக்கு உண்டாகலாம். மற்றவர்களுடன் இருந்து வந்த பகைகள் இந்த காலகட்டங்களில் நீங்கிடும். பூர்வீக சொத்துகளில் இருந்த சிக்கல்கள் அனைத்துமே தீரலாம். பணவரத்து நிச்சயமாக உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அரசாங்கம் மூலம் லாபங்கள் உண்டாகலாம். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக கன்னி ராசியில சித்திரை 1, 2 பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக பார்க்கும் பொழுது தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை நீங்கி நிச்சயமா விறுவிறுப்பு அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதுபோலவே வசூலாக வேண்டிய கடன் பாகிகள் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு வசூலாகலாம். தொழில் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் அனைத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால நீங்க பிரச்சனைகளை நினைத்து பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே இல்லைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணி தொடர்பான கஷ்டங்கள் நிச்சயமாக குறையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் பாசிட்டிவான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை காரணமாக ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கும் அதீத பாசிட்டிவான பலன் நிச்சயமாக கிடைத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி கடவுள் வழிபாடுகளை நாம் செய்யும் போது என்ன மாதிரி மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்வில் உருவாகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டங்களில் கன்னி ராசினியர்கள் வழிபடக்கூடிய முக்கியமான தெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா குல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுபோலவே நரசிம்மரை வழிபட்டு வந்தீங்கன்னா மனதில் தைரியங்கள் உங்களுக்கு உண்டாகலாம். இதனால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அகண்டு எதிலும் வெற்றியும் உண்டாகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கன்னி ராசினியர்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா ஸோ மறக்காமல் இந்த மாதிரி ஆன்மீக வழிபாடுகளையும் கோவில் குளங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு சிறப்பான ஒரு தெளிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான குழப்பத்திற்கும் நிச்சயமாக ஒரு தெளிவு பிறக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கோவில் குளங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு அவசியமாக இருக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கன்னி ராசினியர்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து கிரக நிலை தாக்கத்தால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமாக நீங்கள் பார்த்து பயனடைந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடை இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுபோலவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.